தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். பக்கம் 1. சுயசரிதைகள் அறிமுகம். நமது போதகரை பின்பற்றின உயரிய மற்றும் விசுவாசமுள்ள சில உதாரணங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைமுறையினரையும் தொட்டு சென்றிருக்கக்கூடும். அவர்கள் தங்கள் பூமிக்குரிய பயணத்தை முடித்தவுடன் அவர்களின் பாரம்பரியத்தை இன்னும் அதிகமாக மதிப்பிட முனைகிறோம். மேலும் எங்கள் 5 புலன்களுடன் இனி அவர்களை அடைய மாட்டோம். நாங்கள் அவர்களிடம் மேலும் கேள்விகளை கேட்டோம். உட்கார்ந்து அவர்களின் வாழ்க்கையையும் அனுபவங்களையும் அவர்களின் சொந்த நினைவுகளையும் அதிக கவனத்துடன் கவனித்தோம். இந்த நிகழ்வு என்னவென்றால், காது மற்றும் கண்ணை விட மிக நிலையானது ஞாபக சக்தியே. நாம் கடந்து போகிற பாதையில் அவர்களை பார்க்கும்போது முக்கியத்துவமற்ற அல்லது இம்மைக்குரியதாக ஒரு கணம் தோற்றமளிக்கிறது, அல்லது அவர்களது வாழ்வையும் நமது வாழ்வையும் ஒப்பிட்டு பார்க்கையில் வெகு தொலைவில் இருப்பவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அதன் பிறகு எதிரொலிக்கிறது. அந்த சுருக்கமான சந்திப்புகள் கூட மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகின்றன. ஒவ்வொரு தலைமுறையினரும் கருவிகள், நிகழ்வுகள், வளங்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு மற்றும் சிக்கல்களின் பின்னணியுடன் மாறுபட்ட சட்டங்களுடன் நகர்கிறது. நூற்றாண்டுகளாக திரும்ப திரும்ப கண்டனம் மற்றும் ஊக்கப்படுத்துதலும் நீதி மற்றும் உண்மையின் கொள்கையானது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த சுருக்கமான நிலையற்ற சந்தர்ப்பத்தில் எங்கள் பங்கை சிறப்பாக செய்ய எங்கள் நினைவுகளில் நீடிக்கும் ஒரு சில உயிர்களை நினைவு கூறுவோம். பின்வரும் பக்கங்கள் வேத மாணவர் வாலிபர் சொற்பொழிவு 1990 நடந்த பொழுது முதலாவதாக இவர்கள் பெயர்கள் மற்றும் வாழ்க்கை அறிமுகப்படுத்தப்படவே உருவாக்கப்பட்டன. இவரது சில குறிப்புகள் மற்றும் விவரங்களை மட்டுமே சேர்த்திருக்கிறோம் மற்றும் பட்டியலில் 2 பெயர்களையும் இணைத்துள்ளோம். இருப்பினும் எந்த ஒரு பட்டியலும் உங்கள் வாழ்க்கையை மிகவும் பாதித்தவரை எப்போதும் இழக்கக்கூடும். மேலும் 1 அல்லது 2 பக்கங்களில் யாருடைய வாழ்வின் தயையும் சொல்லத் தொடங்க முடியும். சந்திப்புகளுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு அவர்களின் எழுத்துக்கள், சேவைகள் மற்றும் புனித வாழ்க்கை மூலம் நாங்கள் அவர்களை அறிந்திருப்பதாக உணர்கிறோம். தற்பொழுது நீங்கள் உங்கள் சொந்த மதிப்பிற்குரிய நினைவுகளை நிச்சயமாக பதிவு செய்யுங்கள். பின்னர் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை வாழ்வோம், நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஒரு அடிக்குறிப்புக்கு தகுதியானவர்களாக. www.biblestudentsAssociation என்ற இணையதளத்தில் நீங்கள் அறிய விரும்பும் நபர்களின் கூடுதலான பெயர்கள் மற்றும் பரந்த வரலாறுகளை நீங்கள் காணலாம். லைவ்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ் என்ற பிரிவின் கீழ். 1. ஜான் எட்கர். பிறப்பு 1862, மரித்தது 1910. ஜான் எட்கர் 1862இல் கிளாஸ்கோவில் பிறந்தார். மருத்துவம் பயின்றார். அவர் மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்று 1896இல் ராயல் சாமரிட்டன் பெண்கள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக நியமனம் பெற்றார். அவரது தொழிலில் அவர் மிகுந்த வேதனையுடன், துக்கத்துடன் நெருங்கிய தொடர்புக்குள் இருந்தார். மேலும் உலக விடுதலையின் அவசியத்தை உணர்ந்தார். 2.5 ஆண்டுகளில் தனது குடும்பத்தில் 4 உறுப்பினர்களை மரணத்தில் இழந்த அவர் ஆழ்ந்த வருத்தத்தை அனுபவித்தார். லூக்கா 2:10 எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் துக்கத்தின் களைப்பில் இருந்ததினால் அவரது இருதயம் சத்தியம் பெற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருந்தது. பிரஸ்பிட்டேரியன் விசுவாச அடிப்படையிலிருந்து வந்தமையால் நித்திய வேதனை மற்றும் கால்வினிச போதனைகளின் நியதி திருப்திகரமானதாக இல்லை என கண்டறிந்தார். அந்த நேரத்தில் டாக்டர் ஜான் எட்கர் அவரது அருகில் உள்ளவர்கள் அவரிடம் விசித்திரமான நம்பிக்கையான கிறிஸ்து வந்துவிட்டார் என்ற காரணத்தினால் திருமதி சாரா பெர்ரி என்பவரை இவரிடம் மனபரிசோதனைக்காக அனுப்பப்பட்டார். டாக்டர் ஜான் எட்கர் அவளை மனரீதியாக கண்டறிந்து ஒரு சாட்சியை பெற்றார். விரைவில் சாரா பெர்ரி தனது 2 நண்பர்களுடன் திரும்ப வந்தார். சகோதரர் ஹெமரி மற்றும் சகோதரர் ஹாஸ்டன் திட்ட விளக்கத்தோடு அவரை சந்தித்தனர்.
சில நாட்களுக்கு பின்பு வடக்கில் ஸ்காட்லாந்துக்கு தொலைதூர பயணம் செல்ல இருந்தபோது யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம் என்ற புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அவரது வாழ்நாளில் அந்த ஒரு நாள் முக்கியத்துவமிக்க நாளாக இருந்தது. இந்த திட்டம் அதன் அனைத்து உயர்வான வகையிலும் திறக்கப்பட்டு அவரது மனதில் உறுதியை கொடுத்தது. அந்நாளிலிருந்து சத்தியம் மற்றும் அறிவின் விஷயத்தில் விரைவான முன்னேற்றம் காணப்பட்டது. அவர் தெய்வீக அழைப்பை எண்ணி பாராட்டுணர்வு கொண்டதுடன் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்கள் ஆகுவதற்கு, நம்பிக்கையை அடைவதற்கு பூமிக்குரிய காரியங்களை தியாகம் செய்ய வேண்டும் என கருதினார். வேத ஆராய்ச்சியின் பாடங்கள் மற்றும் வேதாகமத்தை விடாமுயற்சியுடன் படித்தார். டாக்டர் ஜான் எட்கர் தனது ஆசைகள், நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்கள் இனி அவரது தொழில் வாழ்வை மையமாக கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவை பரலோகத்தில் அமைக்கப்பட்டன என்ற விதத்தில் அவர் அனைவராலும் வெகு விரைவில் அறியப்பட்டார். தேவனுடைய மகிமையான திட்டத்தின் காரியங்களை பேச ஆர்வமுள்ளவர்களாய் இருப்பவர்களிடம் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதுமே சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம் என்ற ஒரு புத்தகத்தின் ஒரு பிரதியை உடன் வைத்திருந்து யாரெல்லாம் வாஞ்சையுடன் இருக்கிறார்களோ அவர்களிடம் துண்டு பிரசுரத்திற்கு பதில் அத்தொகுதியை வழங்குவார். டாக்டர் ஜான் எட்கர் சத்தியத்தை எளிதான மற்றும் தெளிவான முறையில் பொறுமையுடன் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்குவார். கிளாஸ்கோ வகுப்பில் இவர் முன்னணி மூப்பர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்க பெற்றார். தனது தந்தை 1903 மரித்தார். அப்பொழுது தன் 2 சிறிய மகன்களையும் பெட்டியினிடமாக அழைத்து சென்று அவர் கூறியதாவது: இயேசு அனைவருக்காகவும் மரித்தார். மரணத்திலிருந்து மகிமையான உயிர்த்தெழுதலை அடைவதற்காக தேவ அன்பை குறித்து பேசினார். மரித்தவர்களின் உயிர்த்தெழுதல் என்பதே மருத்துவர் பிரசங்கித்த முதலாவது பொது சொற்பொழிவாகும். இவர் பொது விரிவுரையாளராக வெகு விரைவில் பிரபலமடைந்ததுடன் இவரது பணி காரணமாக சொந்த மற்றும் வெளிநாடுகளிலும் இவருக்கு வரவேற்பு இருந்தது. இதன் காரணமாக நரம்பு புடைப்பும் ஏற்பட்டு தூக்கமின்மை மற்றும் தலைவலியினாலும் பாதிக்கப்பட்டார். 1906 இவரும் இவரது குடும்பத்தாரும் யுஎஸில் அநேக வகுப்புகளுக்கு புகைவண்டி பயணம் மேற்கொண்டனர். அவர் முக்கியமாக கால தீர்க்க தரிசனங்கள் மற்றும் மகா பிரமிடு குறித்து விரிவுரையளித்தார். அலிகனியிலுள்ள சகோதரர் ரசல் அவர்கள் இவரை விருந்தினராக அழைத்திருந்தார். மற்ற சொற்பொழிவுகள் மகா பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் அச்சிடப்பட்ட மாநாட்டு அறிக்கையில் அவ்வப்போது வெளிவந்தன. தேவ திட்டத்தை பற்றி முன்பே தெரிந்தவர்களையும் உற்சாகமூட்டுவதையும் மற்றும் சகோதரர் ரசல் அவர்களின் எழுத்துக்களை தங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் என கூறுவதுமே மருத்துவர்களின் ஊழியத்தின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. டாக்டர் ஜான் எட்கர் திடீரென 1910 இறக்கும் நிலையில் வியாதி அடைந்து தனக்கு வருகிற கடுமையான வலியை குறித்து யாரிடமும் சொல்லாமல் இருந்தார். தனது மரிக்கும் தருவாயில் கூட பிறரை ஊக்குவிக்கும் வகையில் தேவனுடைய வார்த்தைகளான வாக்குறுதிகளை தொடர்ந்து வெளிப்படையாக கூறினார். பூமியில் தனது இறுதி நாள் என உணர்ந்தவராக, இன்று நான் என் ஆண்டவரை பார்ப்பேன், அவரது மகிழ்ச்சியில் பிரவேசிப்பேன் என்பதை அறிந்தவராக இருந்தார். பிறகு அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடனான தனிப்பட்ட நேர்காணலில் அறிந்தது. அவர் தனது படுக்கையின் அருகில் சிலரை வருமாறு கூறிய பின் அவர்களிடம் பாடல் பாடுமாறு கேட்டுக்கொண்டார். நான் மறுபடியும் காணும் வரை தேவன் உன்னோடு இருப்பார் என்ற 2 வரிகளை மெதுவாக பாடினார். அவர் இறுதியாக தனது கண்களை திறந்த பொழுது அவரது முகம் அன்பினால் பிரகாசித்தது. பின்னர் பூமிக்குரிய வாழ்க்கை மறைந்து போனது. ஜூன் 9, 1910 தனது வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள கடந்து சென்றார். காண்க மெமரிஸ் ஆஃப் டாக்டர் ஜான் எட்கர், அவருடைய விசுவாசத்தின் அடிப்படைகளில் என்ற புத்தகத்தை நீங்கள் ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஆமேன்.